சரி, நீங்க இதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? இதுவரையும் நாங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டதே இல்ல. இப்ப சொல்ல போறீங்க, அதுதான் சொன்னாரு என்கிட்ட. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் விஜய் விக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சினி உலகம் யூடியூப் சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஆக்டரோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 60க்கு மேலே சீரியல் நடிச்சிருக்காரு அண்டு மூவிஸும் நிறைய நடிச்சிருக்காரு. சினிமாவில் எப்படி மாமன்ற டைட்டில் வந்து சூரிய சார் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி சீரியல் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னம், பூங்கொடி, சுந்தரி சொல்லிட்டு நிறைய சீரியலில் வந்து மாமன் ரோல் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. பாசிட்டிவ் கேரக்டாக இருக்கட்டும், நெகட்டிவ் கேரக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பிரித்து மெஞ்சிருவாருங்க. ஸோ அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் மனோகர் சார் தான். ஸோ அவர் வந்து பிஸியாக இருக்கார். 30 நாள் 35 நாள் பிஸியாக இருக்கார் சீரியல்ஸில். ஸோ அவர் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அவரோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். கமான். வீடை பற்றி சொன்னோன்னா சூப்பராக இருக்குது. அந்த டிவியை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நீங்கள் ஆமா வச்சுருக்கீங்க? வீட்டில் ஆமா உள்ள விடக்கூடாது, நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது. அது வந்து சும்மா வெட்டி சென்டிமெண்ட். இது சும்மா ஒரு அழகுக்காக வச்சிருக்கிறது தான். மிஸ்ஸஸுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்கும்போது கொடுத்தாங்க, சுந்தரி டீம் வந்து கொடுத்தாங்க. இதுவும் அந்த ஷீல்டும் சன் குடும்ப விருதுகள் எந்த கேட்டகரியில் நம்ம நீங்கள் பெஸ்ட் அவார்டு? பெஸ்ட் கேரக்டர். அது இது எங்கள் மாமியார் கொடுத்தது. இது வீடுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்களா? அதில் டபுள் ஆக்ஷன் பண்ணேன் சுந்தரியில். அதில் ஒரே நாளில் 2 கேரக்டருக்குமே 6 சீன் போட்டாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மாற்றி 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 வெள்ளை போட்டு கரும்பு. டபுள் ஆக்ஷனா நீங்கள் வந்து நானே முருகன், நானே ஐயப்பன். வீடு ஃபுல்லாக அந்த புத்தாஸோட ஃபோட்டோஸ் இருக்கேன்னு. புத்தா வந்து அந்த அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒரு புத்தா வந்து அவன் ஒய்ஃபுக்கு பிடிக்கும்ன்றதால செஞ்சான். அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு புத்தா பிடிக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்த கிஃப்ட் எல்லாம் புத்தா. லவ் ஒரு 4 இயர்ஸ் பண்ணோம். அப்புறம் வீட்டில் கேட்டு முறைப்படி தான் அரேஞ்ச் மேரேஜ் தான். வேலை வெட்டி இல்லாமல் கல்யாணம் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்ன, பாலுமேந்திர சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து அப்போது நடிச்சா பாலுமேந்திர சார் தான் நடிக்கிறேன். இன்ட்ரடியூஸ் ஆனால் அவர் படம் தான். அதான் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்டில்லு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னாரு. நான் நிறைய ஸ்டில்லு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க, சும்மா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டியதில்லை, தேவைன்னா நானே கூப்பிடுவேன். கதை வந்து என்னை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கு, இதே வேலையா எனக்கு? உங்களை பார்க்குறதா வேலையா? ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்குலாம்? போக வழியா அப்படின்ட்டாரு. இன்னொரு தடவை வந்தீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுவேன், போங்க. வைஃப் வந்து தீவிர விநாயகர் ஃபேன். ஓகே. இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கு. ஓகே. ஆமாம், என் வைஃப் பெயிண்ட் பண்ணதா. இது அவங்க ஃபுல்லாக அவங்க பெயிண்ட் பண்ணது. அது வந்து ராமா வாங்கிட்டு வந்தது. கமல் சார் இதெல்லாம் வந்து ஒன்று விடாமல் தேடி தேடி பார்ப்பேன். அவரதுல நிறைய விஷயம், ஏன்னா ஒரு களஞ்சியம் அது. அதனால என்னன்னா இப்படிலாம் எப்படி எப்படி யோசிப்பார் இவருன்னு தெரியணும்ல. ஓகே. அந்த ஆர்வத்தில் எல்லாமே பார்ப்பேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆக்டர் மனோகர் சாரோட வீடு. ஸோ உள்ளே போகிறோம். என்னை பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஐயோ விக்கி உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லி கட்டி பிடிச்சி கொஞ்சம் போகிறாரு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்களா? எஸ் அண்ணே, சர்ப்ரைஸ். வணக்கம். வாங்க விக்கி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேண்ணே. என்ன வீடு செம பயங்கரமாக இருக்கணும், சூப்பராக இருக்குண்ணே வீடு. வரும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிடும். வந்தோடனே இங்கே செடி ஒன்று வச்சுருக்கீங்கண்ணே ஸ்டார்டிங்கே. அது எல்லாம் இண்டோர் பிளான்ட். அது வந்து ஆக்சிஜன் நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, இது நல்லா கொடுக்கும். ஓகே. ஆமாம், அது ஸ்னேக் பிளான்ட்பாங்க. ஸ்னேக் பிளான்ட். ஆமாம். ஓகே. அது வந்து இது வெயிலெல்லாம் பெருசாக வராது, வீட்டுக்குள்ளே வச்சு உள்ளே வச்சு தான் வளரும். ஓகே. அது ஒன்று ப்ளஸ் ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்த இன்னும் அழகாக்குது. ஆக்சிஜன் க்ரீனரி இருக்கிறதுக்காக. ஓ, ஓகே. சூப்பர்ண்ணே. வந்தோடனே இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்கீங்க. என்னதுண்ணே இது? அது வந்து ஷூ ரேக். ஓ, ஷூ ரேக் உள்ள வச்சிருக்கீங்க. ஓகே. இதெல்லாம் லைட்டிங்லாம் போட்டு வச்சிருக்கீங்க தெரியுறதுக்கு. உள்ள ஷூ யாரும் எடுக்கிறாங்க இல்லைன்னு பார்க்கறதுக்கு. எந்த ஷூ இங்கேருந்தே பார்த்து எடுத்துக்கலாம். ஓ, சூப்பர். நல்லா இருக்குண்ணே. அதுக்கப்புறம் பெரிய டிவி யூனிட்ண்ணே. வீடை பற்றி சொன்னோன்னா சூப்பராக இருக்குது. அந்த டிவியை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நீங்கள் ஆமா வச்சுருக்கீங்க? வீட்டில் ஆமா உள்ள விடக்கூடாது, நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது. அது வந்து சும்மா வெட்டி சென்டிமெண்ட். இது சும்மா ஒரு அழகுக்காக வச்சிருக்கிறது தான். மிஸ்ஸஸுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதில் எதுவும் சென்டிமெண்ட் இருக்குது. நான் எனக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது, பட் அவங்க சென்டிமெண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஓ, சூப்பர்ண்ணே. நல்லா இருக்குது. அப்படியே இங்கே வந்துட்டா இந்த டிவிலாம் நல்லா அழகாக இருக்குது. இது எங்கள் மாமியார் கொடுத்தது. இது வீடுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி கொடுத்தேன். ஓகே. இது சாமி ஃபோட்டோ இருக்குது. இங்கே வந்து கீ செயின்ஸ்க்குலாம் வச்சுருக்கீங்க.
ஓகே 2 யானை சிலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் என்னது குதிரையா என்னது இது அது குதிரை தான். அது சும்மா கிஃப்டா வந்தது. கிஃப்டா வந்தது. மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. அன்று இன்று ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேனே. அப்படி யூத்தாவே மெயின்டைன் பண்றீங்க. அது போட்டோ மாத்தி போட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது இந்த போட்டோ ஃப்ரேம் பத்தி சொல்லுங்க. மெமரிஸ் இது யார் கொடுத்தா? இது சன் டிவியில் வந்து நம்ம சுந்தரி சீரியலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்கும்போது கொடுத்தாங்க. இந்த இது சுந்தரி டீம் வந்து கொடுத்தாங்க. இதுவும் அந்த ஷீல்டும். ஓகே. இது வந்து நம்ம சன் குடும்ப விருதுகள் எந்த கேட்டகரியில் நம்ம நீங்க பெஸ்ட் அவார்டு? பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு. ஓகே. அது பக்கத்துல அது வந்து 2013 வந்து ஸ்டேட் அவார்டு எந்த பெஸ்ட் வில்லன் எந்த சீரியல்? புகுந்த வீடுன்னு ஒரு சீரியல் ஜீ தமிழ்ல வந்தது. ஓகே. சத்யஜோதி இது. ஓகே. ஸோ அதில் பண்ணதுக்காக பெஸ்ட் வில்லன் வாங்கிட்டீங்க. ஸ்டேட் அவார்டு. பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கிட்டீங்க. ரெண்டுத்துலயும் வாங்கிருக்கீங்களே. சூப்பர்ண்ணே. இது சேனல் தான் ஸ்டேட் இது. ஓகே. அது மேலேயும் 2 அவார்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஒன்று மௌனராகம் விஜய் டிவியில். ஓகே. அதுக்கு அடுத்து காற்றின் மொழி அடுத்த இயர் அதில் வாங்கினது. ஓகே. அடுத்த சீரியல் மௌனராகம் முடிஞ்சு காற்றின் மொழி. ஓகே. அதுக்கு வாங்கினது. அது வந்து ஸ்டேட் அவார்டோட டிராஃபி. இது ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ அவார்டு வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க நடிப்புக்காக வாங்கின அவார்டு ஃபர்ஸ்ட் எது? இங்க இருக்காது. சின்ன அவார்டுகள் வாங்கியிருக்கேன். ஒரு அங்கீகாரமா ஒரு சேனல் அவார்டுன்னு பார்க்கறது ஃபர்ஸ்ட் மௌனராகம் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டு அங்கீகாரமா. ஓகே. அடுத்த தடவை வாங்கினது வந்து இது காற்றின் மொழிக்கு வாங்கினது. ஓகே. அப்புறம் தான் சன் டிவியில் வந்து சுந்தரிக்கு வாங்கினது. அப்புறம் அண்ணாத்துக்கு வாங்கினேன். சுந்தரியில் வந்து இந்த ஏதாச்சும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். மறக்க முடியாத நாள்லாம் எல்லா நாளும் மறக்க முடியாது தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே. மற்றபடி மறக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அதில் டபுள் ஆக்ஷன் பண்ணேன் சுந்தரியில். அதில் ஒரே நாளில் 2 கேரக்டருக்குமே 6 சீன் போட்டாங்க. ஓகே. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மாற்றி வெள்ளை போட்டு கரும்பு டபுள் ஆக்ஷனா நீங்க வந்து நானே முருகன் நானே ஐயப்பன். ஓகே. அண்ணன் தம்பி. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா முருகன் கேரக்டர் வந்து சுந்தரியில் ஒரு 1000 எபிசோட்ஸ்க்கு வந்துச்சு. 700 எபிசோட வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வேற ஊருக்கு போயிட்டாங்க. அங்க என்ன பண்ணாங்க, முருகனுக்கு ஒரு தம்பி இருக்கான் ஐயப்பன் சொல்லி அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த கேரக்டர் கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த ஊர்ல இருந்து எல்லா கேரக்டரும் கூட்டு போக கூடாது. அங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு கேரக்டர் ஆரம்பிச்சாங்க. சரி இனிமே இது வராது அதான் வரும். நாங்க அப்புறம் கதையில என்ன பண்ணிட்டாங்க, கதைப்படி அவரும் இந்த ஊருக்கு வரணுன்ற அண்ணனும் தம்பி மீட் பண்ணிக்கிற மாதிரிலாம். டபுள் ஆக்ஷன் சீன். ஓகே. அது மறக்கவே முடியாது உங்களால? ஐயோ பெண்டு என்ன பெண்டு கல்றிச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா சீன்லயும் இருக்க. எல்லா சீன்லயும் டபுள் ஆக்ஷன். 2 சீன்லயும் கட்டி பிடிச்சி அழுவுற மாதிரிலாம் சீன். 2 பேர் அண்ணனும் தம்பி கட்டி சீனு. ஓகே. ஸோ மாற்றி மேக்கப் போட்டு மாற்றி பண்ணி அந்த நாள் மறக்க முடியாது. பார்த்தீங்களா, டபுள் ஆக்சுவலி கலக்கிருக்கீங்க நீங்க. அப்புறம் இந்த பக்கம் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. இங்க சுந்தரியோட 1000வது எபிசோட். இது 1000வது எபிசோடுக்கு ப்ரொடியூசர் சார் கொடுத்தது, பாலு சார் கொடுத்தது. ஓகேண்ணே. எல்லாருக்குமே அது வந்து சுந்தரி நடிச்ச எல்லாருக்குமே கிடைச்ச அந்த அவார்டு. ஓகே. வீடு ஃபுல்லா அந்த புத்தாஸோட போட்டோஸ் இருக்கேனே. அது என்ன அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா புத்தா வந்து அந்த ஒன்று இருக்கு. அங்க ஒரு புத்தா வந்து அவன் வைஃபுக்கு பிடிக்கும்ன்றதால செஞ்சான். ஓகே. அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு புத்தா பிடிக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா வந்த கிஃப்ட் எல்லாம் புத்தா தெரியாம எல்லாருமே வந்த கிஃப்ட் எல்லாம் இதெல்லாம் இங்கேயும் இருக்கு. உள்ள புத்தா இருக்கு, அங்க ஒரு புத்தா இருக்கு. வைக்கிறதுக்கு இடம்லாம் உள்ள எல்லாத்தையும் பார்த்தா எங்க பார்த்தாலும் புத்தா. இங்க கேமராமேன்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா புத்தாஸ் இருக்காங்க. எங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கேயும் இருக்கு. இல்ல திரும்ப இடத்துல எல்லாம் இருக்கு. எப்படி அவங்களுக்கு புத்தா பிடிக்கும். ஓகே. அது என்னமோ அதுக்கு அந்த எல்லாம் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்துருக்கு. நம்ம விரும்பி செஞ்சது ஒண்ணு, மற்றதெல்லாம் கிடைச்சது. அதுவே தானே வந்துச்சு. ஓகே சூப்பர். இன்னொரு இடம் வந்து சூப்பரான இடம் ஏதோ இருக்கு. இது வந்து அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்க வாவ், இதுதான் நம்ம ஃபேமிலி போட்டோவானே. இது ஃபேமிலினாக எல்லாருமே இருக்கணும்ல. கப்புள்ஸ் போட்டோன்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர். இது எந்த இடத்துல எடுத்தது, எப்போ எடுத்தது இந்த போட்டோ? நாங்க டெல்லிக்கு போயிருந்தோம். அங்க வைஃப் நானும் பையன் டெல்லியில இருந்தான். ஓகே. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஓகே. நொய்டால இருந்தான். ஓகே. அப்போ 25வது கல்யாண நாளைக்கு அவனால வர முடியல. ஓகே. 25th anniversary. 25th anniversary. ஆமா. அதனால நாங்க அங்க போனோம். அப்ப அவன் எடுத்த போட்டோ இது. அவன் சர்ப்ரைஸா 26th இதுக்கு கொடுத்தான். 26வது வருஷத்துக்கு அதே போட்டோ கொடுத்தான். வாவ் சூப்பர்ண்ணே. அப்ப சும்மா போட்டோ எடுத்தான். அந்த போட்டோ என்லார்ஜ் பண்ணி சும்மா நார்மலா போன்ல எடுத்தது வந்திருக்கு. அவனை கிஃப்ட் பண்ணது.
ஓகே, அப்போ வந்து ஒரு எனக்கு பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, கரெக்டாக? ஆமாம் ஆமாம், ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி பெருசு பண்ணி. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோ. ஓகேண்ணா, இப்போ உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள். உங்களது லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம். இப்போ எத்தனை வருஷம் லவ்னா நீங்கள்? எத்தனை வருஷம் லவ்? லவ் ஒரு 4 years பண்ணோம். 4 years லவ். ஓகே, 4 years லவ் பண்ணோம். அப்புறம் வீட்டில் கேட்டு முறைப்படி தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, வேலை வெட்டி இல்லாமல் கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் யார் லவ் சொன்னா? நீங்கள் சொன்னீங்களா, அவங்க சொன்னாங்களா? அது நான் தான் ஃபர்ஸ்ட் பசங்க தான். ஆமாம் ஆமாம். ஓகே, எந்த விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆனீங்க? லவ்னு எப்படின்னா லவ்னு சொல்ல, அது வந்து நாங்கள் 2 ஃப்ரெண்டு தான். ஓகே, ஃப்ரெண்டாவே பழகிட்டு இருந்தோம். ஆனால் லவ்வர் மாதிரி பேசிக்குவோம். என்ன காணோம், ஏன் வரல, உரிமை அதிலே தெரிஞ்ச உரிமை கேட்டுப்பீங்க, ஏன் வரல? அதெல்லாம் தெரியும். பட் என்னன்னா அப்படி சான்ஸ் தேடிட்டு வரோம், வேலை கிடையாது. இப்போ கல்யாணம் பண்ணா லைஃப் ஓட்ட முடியுமான்ற பயம். அதனால தேவையில்லாம கமிட் பண்ண வேணான்றதுக்காக நம்ம அதை டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருந்தோம். ஆனால் பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்லி பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். கமிட் பண்ணிக்கிட்டா அது நடக்குமான்னு தெரியாது. சூப்பர். ஓகே, அதாவது நம்ம வேலைக்கு இதெல்லாம் செய்வோமான்னு தெரியாது. தேவையில்லாம கமிட் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே ஃப்ரெண்டாவே போயிட்டு இருந்தது. ஓகே, அப்படியே வந்து அப்பா உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க உங்க வீட்டில். ஓகே, சரி, எப்படி அவங்க அந்த டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே, அது நமக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கட்டுமேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டீங்க. நானே பார்த்துருக்கேன், உங்களுக்கு வேலை வைக்கல அப்படின்னு. அப்புறம் அம்மா வழக்கம் போல நான் பயந்தது அப்பாவுக்கு, ஆனால் உள்டாவா அம்மா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஆரம்பிச்சா அதுக்கு ஆரம்பிச்சா அப்படி அப்படின்னு. உண்மையில எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் மேரேஜ் அவங்க வீட்டில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. நீங்கள் ஆனால் லவ் மேரேஜ் பண்ணும்போது நீங்கள் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகியும் வேலை இல்லை. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேரக்டராக பண்ணுறேன். அதுக்கு முன்னால் தெரியல, சான்ஸ் கேட்கும் போது ஏதாவது ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரு நாள் ஃப்ரெண்டு கேரக்டர், இந்த ஈட்டிக்காரன் கேரக்டர், இந்த மாதிரி நான் நிறைய பல அவதாரம் எடுத்திருக்கேன். கேரக்டரா பண்ணதுன்றது த்ரோட் இல்ல, ஒரு கேரக்டர். கதை நேரம்லாம் சிங்கிள் எபிசோடு தான். ஸோ கதை நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, ஒரு 8 எபிசோட் பண்ணேன். 8 எபிசோடுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 எபிசோட் நல்ல கேரக்டர். ஓகே, அவர் என்னன்னா எதுக்கு வேணா யூஸ் பண்ணுவார். திடீர்னு ஹீரோவை போடுவார், திடீர்னு ஒரு சீன் கூப்பிடுவாரு, என்ன வேணா பண்ணுவார். நம்ம வந்து அவர் என்ன கொடுத்தாலும் ஓகேன்னு போய் சேரும். பாலுமேந்திரா சார். அதனால அதுல தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டரா கொடுத்தார். ஓகே, ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது பண்ணேன் கிருஷ்ணதாசி, ஒரு மெகா சீரியல் ஹிட்னோடனே அதை தொடர்ந்து சீக்வன்ஸ் கண்டினியூஸாக வந்துருச்சு. ஆக்சுவலாக சீரியல் பண்ணுறது ஐடியா கிடையாது, சினிமா தான், படம் தான் ஐடியா. ஓகே, ஆனால் நம்ம எப்பவுமே ரிஜிடாக இருக்கிறது இல்லை. எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் ஓடிடுறது. வந்துச்சு, அப்புறம் அதே வந்துச்சு, கண்டினியூஸாக வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, நான் பாலுமேந்திரா சார் கிட்ட எப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்தது, அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன, பாலுமேந்திரா சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமான நான் வந்து சதிரிலாவதுன்னு ஒரு படம் பண்ணார். அப்போ நம்ம வந்து அப்போ நடிச்சா பாலுமேந்திரா சார் தான் நடிக்கிறோம். இன்ட்ரடியூஸ் ஆனால் அவர் படம் தான். ஏன் வேற எந்த டேரக்டரும் இல்லை, ஃபர்ஸ்ட் இவருக்கு தான்? இல்லை, அப்படி இல்லை, ஒரு நல்ல டைரக்டர். ஒரு அவர் வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாரும் அப்ரோச் பண்ண முடியுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது நடக்கவும் செஞ்சது. போகும்போது ஆஃபீஸில் உள்ளே போனீங்கன்னா ஆஃபீஸில் என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துருப்பார். ஓகே 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 ஓகே. மற்றவங்களை பார்க்க முடியுமான்னு தெரியாது, அவர் போனால் பார்க்கலாம். டேரக்டாகவே பார்க்கலாம். அதனால் அப்போது அவர்கிட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, ஸோ அவர்கிட்டயே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அப்புறம் அது முடிஞ்சு அவர் ஹிந்திக்கு போயிட்டார். சரி, திரும்ப ஒரு பார்த்தா இங்கே வந்தவொடனே பார்த்தா இது பண்ணார், கதை நேரம் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அதில் ட்ரை பண்ணி அவருக்கு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டே இருப்பீங்க, டச்சு வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் கேட்டார், ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்டில்லு கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னாரு. நான் நிறைய ஸ்டில்லு கொடுத்துருக்கேன். அதான் சொன்னார், ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க, நீ சும்மா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டியதில்லை, தேவைன்னா நானே கூப்பிடுவேன் அப்படின்ட்டாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வரும்போது மேனேஜர் என்ன சொன்னார், சார் நீங்கள் வந்து சண்டே வந்து பாருங்கள், சண்டே மட்டும் தான் அவர் எல்லாரையும் மீட் பண்ணுவார், நீங்கள் இந்த மாதிரி நாளில் வந்து பிஸியாக இருப்பார். ஓகே, ஆனால் அடுத்த சண்டே வந்துட்டேன். புதன்கிழமை போய் பார்த்தேன், சண்டே திரும்ப அவர் திரும்பி சொல்லிட்டாரு வராதிங்கன்னு. கதவை திறந்து என்னை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டார். கதவை திறந்தது தான், என்ன நினச்சிட்டு இருக்குது, இதே வேலையா, எனக்கு உங்களை பார்க்குறதா வேலையா, ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்குலாம், போக வேலையா அப்படின்ட்டாரு. இல்லை சார், சும்மா இன்னொரு தடவை வந்தீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுவேன், போங்க. ரொம்ப கஷ்டமாக வெளில வந்த மேனேஜர் வந்து பின்னாடி வந்தார். சாரி சார், நான் சண்டே ஃப்ரீயாக இருப்பார். சரி சார், பரவாயில்ல சார். அதுக்கப்புறம்
போகிறத விட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி திரும்ப போய் அவர் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும். ஆமாம், அது நியாயமும் கூட. அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது, நமக்கு நம்ம அறிப்புன்றதால போகிறோமே தவிர கரெக்டு. உண்மை என்னன்னா அவங்க வேலை 1008 வேலை இருக்கும். அவங்க முன்னால் உட்காந்துருக்காருங்க, வரிசையாக போய் பார்த்துட்டே இருந்தாரு என்ன அர்த்தம். கரெக்ட் இருக்கு. அதனால் அப்புறம் விட்டாச்சு. ஓகே. திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே லைவ் ரெக்கார்டிங், அங்கே ஏதோ லென்த்தியாக டைலாக் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேச முடியலன்னு சொன்னேன். ஆடுகளம் நரேன் இருக்காப்ல, ஆமாம் ஆமாம், அவரு நானும் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ்மேட். ஓகே. இன்ஸ்டியூட்டில். ஆமாம். ஓகே. நீங்கள் படித்த இன்ஸ்டியூட் பேர் என்ன? கலாலயா. கலா மாஸ்டர். ஆமாம் ஆமாம். ஓகே, அங்கே தான் படிச்சிங்க? அங்கே தான் படித்தோம். அங்கே மதன் கேப்ரியல் தான் ஹெச்ஓடியாக இருந்தார். ஓகே. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஹெச்ஓடி. ஓகே. அவரை வச்சு தான் பண்ணாங்க. அப்போது அவர் வந்து கதை நேரத்தில் அவர் நடிச்சிட்டு இருந்தார், நிறைய நடிச்சிட்டு இருந்தார். ஓகே. அப்போ யாரோ லைவ் ரெக்கார்டிங்கில், லைவ் ரெக்கார்டிங்னா ஓனாக பேசணும், ப்ராம்ப்ட்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அங்கே பெருசாக இருக்குது டைலாக்கு. காலையிலே வந்து அது கொஞ்சம் செட் ஆகல அவர் சாருக்கு. யாருப்பா திடீர்னு இந்த இடத்துல எங்கே போனால், அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய என்ன சொல்லியிருக்காரு, என் ஃப்ரெண்டு இருக்கிறான் அங்கே கூட சொல்லி சொன்னார். ஓகே. அப்போ தான் நான் வந்து ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஓகே. ஸோ திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லி நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஓகே. நீங்கள் டேட் நாளைக்குன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பெயின் வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறேன். ஓகே. அப்போ ஃபோன் அடிச்சு, இங்கே ஒருத்தன் சொதப்பிட்டு இருக்காண்டா சார், வேற யாரும் தான் வர சொன்னார், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னா. நான் சொன்னேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ரா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், அர்ஜென்ட்ரா வா, திரும்ப விட்டுனா சரி அப்போ நீ பார்த்துக்க என்ன பண்ணுற பண்ணு அப்படின்னு நல்ல சான்ஸ் அதுக்காக சொன்னாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, மாமியார் இருந்தாங்க, அப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் கிளம்புங்க. பரவாயில்ல, ஃபேமிலி சப்போர்ட். ஆமாம். ஓகே. அவங்க சொல்லலாம் போயிருக்க முடியாது. ஆமாம். ஓகே ஓகே. அந்த டைம்லேயும் கரெக்டாக, ஏன்னா அப்போ தான் உங்கள் லைஃபை மாறிக்கணும். எனக்கு என்னன்னா, இப்போ நியாயமாக நான் இங்கே தான் இருக்கணும். ஆமாம் கரெக்ட், வைஃப் கூட தான். ஆனால் பல நாளாக ட்ரை பண்ண ஒரு விஷயம் கிடைக்குது. ஆமாம், ஏதாவது ஸ்டார் படம் மாதிரியே இருக்கு சிச்சுவேஷன். அதே மாதிரி சரி, அப்புறம் அவங்க அவசர அவசரமாக கிளம்பி இங்கேருந்து போயிட்டு போனோடனே மைக்கெலாம் வச்சு டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்தோடனே ஓகேன்ட்டாரு. அன்றைக்கே சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, சீன்ஸ் நடிச்சிட்டு இருக்கிறேன். மறுநாளும் ஷூட்டிங் இருக்குது. மறுநாள் நான் ஒய்ஃபுக்கு பிரசவம். அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி இது வந்து அவ்வளோ பெயின் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டாங்க. ஓகே. மறுநாள் ஷூட்டிங் வச்சுருக்காங்க. மறுநாள் வந்து போனால் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ போயிட்டு வந்துடு, எப்படி அம்மா இருக்காங்க. போயிட்டேன், ஷூட்டிங் போயிட்டேன். அப்போ லைவ் ரெக்கார்டிங்னால யார்ட்டும் மொபைல் என்கிட்டலாம் கிடையாது. நிறைய மொபைல் வச்சுருப்பான், அவங்க கொஞ்சம் வசதியான ஆள், மொபைல் வச்சுருப்பான். அவனுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட தான் இருக்கும், இங்கே யாரும் வச்சுக்கூடாது லைவ் ரெக்கார்டிங். அப்போது அங்கே அவருக்கு ஃபோன் வந்துச்சு, மனோருக்கு குழந்தை போச்சு. அவருக்கு என்ன யாரும் தெரியாது. அவருக்கு சவுண்ட் இன்ஜினியர் பேர் மனோவர். ஓகே. அவருக்கு என்ன யாரும் தெரியாது. அவருக்கு ஃபோன் பண்ண அங்கேருந்து கை காமிட்டு, சார் மனோவர் சார், யார் மனோருக்கு குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு. பாலுமேந்திரா சாருக்கு என் பேர் மனோவர்னு தெரியாது. நாங்கள் 4 ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கோம். யாருப்பா மனோவர்? நான் தான் சார். என்ன குழந்தை பிறந்திருக்குன்றாரு? ஆமாம் சார். மேரிடா? ஆமாம் சார். குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு தெரியாதே வந்தீங்க? இல்லை சார் தெரியும் சார், இந்த மாதிரி திடீர்னு சொன்னார், வரலன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வரலன்னா கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுக்கா வந்துட்டேன் சார். நாங்கள் நீங்கள் தலைப்பிரசவம் ஒய்ஃபுக்கு கூட இருக்கிறத விட்டு இங்கே வருவீங்களா, என்ன ஆள் நீங்கள் அப்படின்னாரு. சாரி சார். சரி ஃபாஸ்ட்டாக எனக்கு எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் என்னன்னா அந்த ஒரு சின்சியாரிட்டிக்கு அதுக்கப்புறம் பண்ண எல்லா எபிசோடும் என்ன கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 8 எபிசோடு நீங்கள் கூப்பிட்டாரு. பார்த்தீங்களா, போகாம இருந்தால் கூட தெரியுது. அதுதான் சொல்றேன், நம்ம பண்ற சாக்ரிஃபைஸுக்கு ஒரு வேல்யூ கண்டிப்பா இருக்கு. நம்ம சின்சியரா அதை வந்து நம்பி செஞ்சோன்னா கண்டிப்பா அதுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னைக்கு சினிமா 10 மிஸ் ஆகலாம், 1வது வேலை கண்டிப்பா வரும். இன்னைக்கு சினிமா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும். கண்டிப்பா இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த வேலைக்கு போயிட்டு இந்த வேலை கிடைக்காது. கரெக்ட். கண்டிப்பா வந்த வேலைக்கு சின்சியரா இருந்தால் கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கு. கண்டிப்பா. ஓகே, சூப்பர்ண்ணே. ஆனால் அங்கே நக்ஷத்ரா அவார்டு வாங்கியிருக்கீங்க, அது அந்த அவார்டை பற்றி சொல்லுங்கண்ணே. அது வந்து மௌன ராகத்தில் பண்ணதுக்காக. ஓகே, ஒரு சீரியல் நிறைய அவார்டு இல்லைண்ணே? ஆமாம். மௌன ராகத்தில் நிறைய நல்ல ரீச். சுந்தரிக்கு முன்னால். ஓகே. சுந்தரி வந்ததுக்கப்புறம் சுந்தரி, அதுக்கு முன்னால் மௌன ராகம் வந்து நல்ல ரீச். அதில் மாமன் கேரக்டர் தான்ல?
அதுல பெரியப்பா ஓகே மௌனராகத்துல பெரியப்பா அதுக்கப்புறம் சுந்தரியில இருந்து தொடர்ந்து மாமா தான் சுந்தரியில மாமா அண்ணன் மாமா பூங்குடியில மாமா பூங்குடியிலே அந்த டைம் சொல்லி ஆகணும் பூங்குடியில மாமா தான் பூங்குடியில மாமா ஆக்சுவலா அண்ணத்துக்கு முன்னால பூங்குடி தான் கமிட் ஆனேன் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது பூங்குடி தான் பூங்குடி கமிட் ஆகி எல்லாம் ஓகே ஷூட்டிங்கும் போயிட்டு வந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே அண்ணத்துல திரும்ப மாமானாங்க நான் சொன்னேன் பூங்குடியில மாமா தான் பண்றேன் அப்படின்னு இல்லை பரவாயில்ல சார் சேனலில் வந்து முருகன் கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அதே மாமா தாய் மாமா கண்டினியூ ஆகட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஓகே ஓகே அதான் ஓகே இப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா இப்போ நடிக்கும் போது இந்த எந்த கேரக்டர் நடிக்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வில்லனாவா இல்லை வந்து கேரக்டர் ரோலா இல்லை காமெடி கேரக்டரா எது இருந்தால் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க இதுனா ஓகே எனக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்னா அது வில்லன் தான் வில்லன் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க வில்லன் கொடுத்தா ஆமாம் ஆமாம் என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் நான் இப்போ எனக்கு வள்ளின்னு ஒரு சீரியல் கிட்டத்தட்ட 2000 எபிசோடு போச்சு பட் ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட் எங்களுது வந்து ஒரு 1000 எபிசோடு போச்சு அதுக்கப்புறம் வேற கதைக்கு போயிட்டாங்க ஓகே 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 அது ஃபுல்லாக எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கே தனியாக இருக்கும் ஒரு மியூசிக் நானே நான் வரும்போதே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுவாங்க ஓகே ஸோ அது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு ரீச் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் ஓகே 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 ரெண்டு பொண்டாட்டியும் போட்டு அதனால தான் என்ஜாய் பண்ணிருக்கீங்க அதுவும் ஒரு காரணம் அது ஒன் ஆஃப் தி ரீசன் ஓகே இல்ல அவங்க ரெண்டு பேரும் எப்படி டார்ச்சர் பண்ணோம் அக்காவை எப்படி ஃபுல்லா எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஓகே 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 அது ஒரு 1000 நிமிஷத்துக்கு அதான் வேலையே ஓகே போறத டார்ச்சர் பண்றது ஜாலியா போயிட்டு நிறைய நெகட்டிவ் தான் பண்ணிருக்கேன் பீனிங்லாம் ஆனா இப்போ எங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா பாசிட்டிவ் கேரக்டர் ஆமா அதுதான் சொல்றேன் மௌன ராகத்துல இருந்து என்னாச்சுன்னா டோட்டலாவே பாசிட்டிவே பண்றது இடையில ஒரு ரோஜா ஒன்று பண்ணேன் நெகட்டிவ் பட் அது வந்து இடையில நான் அங்க மௌனராகம் ஃபுல்லாகவே ட்ரிவாண்ட்ரம் காற்றின் மொழியும் மௌனராகம் கமிட் ஆனதுக்கப்புறம் இங்கே சன் டிவியில் இதில் ரோஜா பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு நாள் இந்த ஒரு சீரியல் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஓகே 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 ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ஓகே இங்கே டேட்டே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஐயோ அதனால கொஞ்சமாக கேரக்டர் கம்மி பண்ணி இது பண்ணாங்க கம்மி பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது பண்ணுறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு நம்மளால டேட் கொடுக்க முடியல ஓகே ஓகே அதனால விட்டாச்சு அவங்க அதுக்குள்ளே வேற கதையே போயிட்டாங்க வடிவு கரிசி மேடம் அந்த குரூப் எல்லாம் தனியாக வந்தாங்க ஓகே ஓகே அந்த கதைக்கு போயிட்டாங்க அப்புறம் இங்கே ஒரு அவார்டு இருக்குங்க சின்ன திரை நடிகர் சங்கம் அவார்டு ஆமாம் அது வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கணும்ல ஸ்டேட் அவார்டு வாங்கினதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி சின்ன திரையில் ஸ்டேட் அவார்டு வாங்கின எல்லாருக்குமே அவங்க வந்து அவங்க சார்பாக ஒரு அவார்டு கொடுத்து ஒரு அவார்டு கௌரவிச்சாங்க ஓகே 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 ஓகேண்ணா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது நீங்கள் ரெடிமேடாக வாங்கினதானே இல்லை இந்தியா தான் போட்டிருக்கு நான் நினச்சேன் பட் பரவாயில்ல நாங்கள் இல்லை ஆர்டர் இங்கே செஞ்சது தான் ஓகே 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 நாங்கள் செஞ்சது தான் ஆர்டர் கொடுத்து செஞ்சது இது வந்து இந்த மண்டபம் வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கினது ரெடிமேடாக வாங்கினது ஓகே அது இதுக்குள்ள அதுக்காக இதை செஞ்சோம் இது உள்ள இருக்கிறது அதுக்காக இது வெளியே அதுக்காக செஞ்சோம் சூப்பராக இருக்குண்ணா சாமி ரூம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வைஃப் வந்து தீவிர ஓகே விநாயகர் ஃபேன் ஓகே இது இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கு ஓகே ஆமாம் என் வைஃப் பெயிண்ட் பண்ணதா அது இது அவங்க ஃபுல்லாக அவங்க பெயிண்ட் பண்ணது அது வந்து ராவா வாங்கிட்டு வந்தது ஓகே அவங்க பெயிண்ட் பண்ணதா ஃபுல்லாகவே அது ஆக்சுவலாக பல கலர் மாறிடுச்சு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு பியூர் ஒயிட்டாக இருந்தது வெறும் கோல்டு ஒயிட் மட்டும் இப்போ கோல்டு போட்டிருக்கீங்க கவரிங்கா ஒரிஜினலான்னு தெரியல ஓகே ஒரிஜினல் தான் ஒரிஜினல் அவ்வளோலாம் போடுறேன் ஓகே இருக்கு ஓகே அது வந்து எல்லாம் வைஃப் தான் டிசைன் பண்ணது அது பல அவதாரம் எடுத்துருச்சு அந்த கிருஷ்ணா ஓகே மல்டி டேலண்டடா இருக்காங்க அவங்க யோகா பண்றாங்க ஆமா ஆக்சுவலி நம்மளோட புத்திசாலி திறமசாலி அவங்க தான் ஓகே நம்ம இந்த பூச்சாண்டி கடத்தோடு ஓகே இந்த பக்கம் இந்த டோர் இருக்கு திறக்கலாமா இதை திறக்கலாம் இங்கே ஓகே என்ன ஃபுல்லாக புக்ஸாக இருக்கு பார்த்தீங்களா அவர் நிறைய புக்ஸ் படிப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இல்லை ஓகே என் ஒய்ஃப் படிப்பாங்க என் ஒய்ஃப் வந்து பையனுக்காக இதெல்லாம் டிக்ஷனரி இதெல்லாம் டெல்மி வை இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்கும் அவருக்கு குழந்தை இருக்கும்போது வாங்க ஆமாம் இதை பற்றி உண்மைகள் என்னென்ன ஃபேக்ட்ஸு அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கும் பையனுக்கு சொல்லி தர்றதுக்காக அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை படிப்பு ஃபுல் படிப்பு தான் ஓகே ஆக்சுவலி இப்போ வந்து அவர் வந்து பெரிய ரைட்டர் இல்லைன்னா இப்போ பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு 25 ஆகுது 25 இயர்ஸ் பாருங்க அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி வாங்கின புக்ஸ் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஞாபகமாக வச்சிருக்காங்க படிக்கிறது ஞாபகமாக இருக்கு ஓகே ஒரு மெமரிஸ்க்காக ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து வீட்டில் கணக்கு வழக்கு எழுதுற புக்கான இதெல்லாம் இது என்ன புக் இது கணக்கு வழக்கு எழுதுற எல்லாமே அவனோட புக்ஸ் தான் அவனோட புக்ஸ் இன்னும் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பொருள்லாம் எங்கண்ணே இதெல்லாம்
எங்கே ஃபாரின்லேருந்து வாங்கின பொருள் ஏதாச்சும் இதில் இருக்கா இல்லை எல்லாமே இந்தியன்ஸ் தான் இந்தியாவில் வாங்கினதுனா ஃபாரின்லேருந்து வாங்குற அளவுலாம் எல்லாம் இங்கே இருந்தால். ஓகே ஓகே குட்டி குட்டியாக அழகா சூப்பராக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்க பசுமாடு இருக்குது, அதுக்கு ஒரு கயிறு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. எப்படின்னு அதெல்லாம் மிஸ்ஸஸோட வேலை தான். ஓ சின்ன சின்ன விஷயமும் ஆமாம் அழகா அப்படியே கயிறு மாதிரி இது வந்து இழுத்துட்டு போகிறதுக்கா? ஆமாம். ஓகே இது ஃபுல்லாகவே ஒய்ஃபோட மெயின்டெனன்ஸ் தான் எல்லாம் அவங்களுக்கு தான். நம்ம ஒன்லி வாங்குறதோடு சரி. ஓ ஓகே அதெல்லாம் ஃபுல்லாகவே அவங்களோட மெயின்டெனன்ஸ் தான். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தான். ஓகே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கானே? இல்லை கடவுள் நம்பிக்கை கிடையாது. சாமி கும்பிட மாட்டேன், கும்பிட்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தை நம்புவீங்க? ஏதாச்சும் ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்னன்னா நம்ம யாருக்கிட்டாச்சும் இது நடக்கணும்னு வேண்டுவோம் இல்லை ஏதாச்சும் ஒரு இல்லை நம்ம தான் செய்யணும்னு நினைப்பேன். ஓ நீங்கள் தான் செய்யணும்னு நினைப்பீங்க? ஆமாம், வேற யாரும் செய்வா. ஓகே ஓகே அதனால அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை எதுவும் இல்லை. இன்னொருத்தர்கிட்ட சொல்லி செய்வாங்க இல்லை இன்னொரு இடத்துல வேண்டிட்டா நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. அது நம்ம செஞ்சா மட்டும் தான் நடக்கும்ன்றது. ஓகே ஓகே. ஆனால் ஒய்ஃப்க்கு அக்காக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே நானும் சாமி கும்பிட்டு இருந்தேன். ஓகே இப்போ ஒரு 25 இயர்ஸாக கும்பிட்றது இல்லை. இப்போ ஒரு 25 இயர்ஸா? இப்போ ஒரு 25 இயர்ஸ் ஒரு 20 வருஷம் கும்பிட்டு தான் இருந்தேன். 20 வயசு வரைக்கும் கும்பிட்டேன். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கும்பிட்டு தான் இருந்தேன். காலேஜ் ஒரு 22 வரைக்கும் கும்பிட்டு தான். எதனால விட்டீங்க? இல்லை எனக்கு ஜென்ரலாகவே லாஜிக் இல்லாத எதுவுமே நிற்காது. இதை யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலைக்கு போச்சு. அவ்வளோ கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய வருஷம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்ம ஃபீல்டில். எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கீங்க? எப்போ வாய்ப்பு வந்தது? அதான் 93 வந்தேன். 2000 தான் கதை நேரம் ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணேன். ஓகே அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம்? 7 வருஷம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம் 7 வருஷம் உங்களோட முயற்சி. 7 வருஷம் சின்னது பண்ணியிருக்கேன். அப்போ கௌஷிக் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஒரு 2 நாள் ஒர்க்கு சொந்தமாக அது ஒரு சீரியலில். அப்புறம் இது அது நான் நிறைய சின்னது நிறைய கேரக்டர் ரோல்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணிருக்கீங்க. நிறங்கள்ல ஒரு போலீஸ் ரைடு போற போலீஸா பண்ணேன். நிஜங்கள்ல ஒரு சாண்ட் இன்ஸ்பெக்டரா பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஈட்டிக்காரனா ஒரு சீல் பண்ணேன். அது என்ன சீல் பேர் மறந்து போச்சு. ஓகே அது மாதிரி பிட்டா நிறைய நடிச்சிருக்கீங்க. இப்போ வந்தோடனே இங்க இருந்து உட்கார்றதுக்கு ஒரு சூப்பரான சோஃபா ஒன்று இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நடிச்சு முடிச்சுட்டு இங்க தான் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க. இந்த இடம் தானே? ஆமா. இங்க வந்து உட்காந்துட்டு ஜாலியா டிவி நான் உட்காந்து கீழே உட்காந்து மேலே சாஞ்சிக்குவேன். ஓ இப்படி? ஆமாம் அதான். ஆமாம் இந்த கார்னரில் இதுதான் நம்ம ரெகுலர் பொசிஷன். இப்படி உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்தா இப்போ படம் போடணும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன படம் மூவிஸ்? படம் பார்ப்பேன். இல்லை காமெடி ஷோஸ் பார்ப்பேன். ஓகே பார்த்துக்கோங்க. இல்லை இன்டர்வியூ ஏதாவது பார்ப்பேன். நான் முக்கால்வாசி இன்டர்வியூஸ் பார்ப்பேன். காமெடி ஷோ பார்ப்பேன். இன்டர்வியூஸ் எந்த ஆக்டர்ஸ் தான் இல்லை எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது எல்லாமே பார்ப்பேன். ஓகே ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ பார்ப்பேன். எல்லாம் அரசியல் பார்ப்பேன். கோபிநாத் இன்டர்வியூ பார்ப்பேன். நிறையா பரத் ரங்கராஜ் அவரது பார்ப்பேன். ஓகே ஸோ எல்லாம் யாரெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இவர் சாய் வித் சித்ரா, ஓகே நம்ம சித்ராலட்சுமன் சார்து, ஓகே அதெல்லாம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கும். ஓகே ஸோ அதெல்லாமே பார்ப்பேன். இன்டர்வியூ நிறையா பார்ப்பேன். எனக்கு இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும். மெயின் என்னன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும்ல. சூப்பர். ஒரு இன்டர்வியூல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஆமாம். நம்ம என்னன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுற கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஏங்கப்பா இது அதை விட பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நினைப்போம். இப்போ எப்படிலாம் கஷ்டப்படு அவங்க வெளியில் வந்து ஆர்டிஸ்டாக தான் நமக்கு பெரிய டேரக்டராக தெரியும். அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ் என்ன ஏதுன்றது ஒரு இன்டர்வியூல தெரிஞ்சுக்கலாம். நிறைய அதுக்காக நிறைய பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாங்க, இல்லை அவங்க எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. இவ்வளோ இன்டெலெக்சுவலாக கமல் சார் இதெல்லாம் வந்து ஒன்று விடாமல் தேடி பார்ப்பேன். ஓகே அவரதுல நிறைய விஷயம் ஏன்னா ஒரு களஞ்சியம் அது. அதனால என்னன்னா இப்படிலாம் எப்படி யோசிப்பாரு இவருன்னு தெரியணும்ல. ஓகே அந்த ஆர்வத்தில் எல்லாமே பார்ப்பேன். எல்லா இன்டர்வியூ பார்ப்பேன். ஓகே இப்போ உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாராச்சும் இருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்கள ரெகுலர் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா? ஒன் அண்ட் ஒன்லி கமல் சார். பிடிக்கும். நிறைய பேரை பிடிக்கும். ரஜினி சாரை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும். எல்லாரும் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேவரட்னா கமல் சார். ஒரு ஆளை சொல்லணும்னா கமல் சார். ஓகே கமல் சார் நடித்த படங்களில் பிடிச்ச படம் நிறைய இருக்குது. ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியாது. ஓகே சலங்கி ஒளின்னா அதை தாண்டி குணானா நாயகன் நம்ம தேவர் மகன் போய்கிட்டே இருக்கும். ஓகே நம்ம காமெடி எடுத்துட்டோன்னா
வரிசையா மைக்கேல் மனகாமராஜன், தெனாலி, ஒரு லிஸ்டே வரும். எல்லாமே கமல் சார் என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஈக்குவலா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஃபேமிலி தானே, ஈக்குவலா இல்லை. ஓ சூப்பர். வேலை இல்லைன்னா ஃபேமிலியோட தான் இருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமா, எனக்கு வெளியே சுத்துறதுக்கு பிடிக்காது ஜென்ரலாவே. வீட்டில் உட்காந்து படம் பார்க்கலாம் ஜாலியா. ரெண்டு விஷயம், ஒன்று செலவாகும். ஓகே செலவாகும். ஓகே. எனக்கு ஜென்ரலாவே செலவு பண்ண பிடிக்காது. ஓகே. என்ன சரியா செலவு பண்ண வேஸ்டா செலவு ஆமா, இது தேவைக்கு பண்ணுவோம் அது வேற. பட் ஜென்ரலாவே சும்மா போனா ஏதாவது செலவு பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு அதுக்கு அழகா உட்காந்து வீட்டுல ஏதாவது செஞ்சுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு. ஓகே. இங்கேயே அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபேமிலியா. ஓகேண்ணா, இந்த இடத்துல நானும் உட்காந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப அது என்னமோ தெரியல, இங்க உட்காந்து அப்படி கண்மையா அப்படியே இங்க கை வச்சுட்டு ஜாலியா ஒரு பேய் படம் சொகுசா இருக்கும். அப்படியே சில்லற அப்படியே தூங்கிடுவேன். வரும் அப்படியே தூங்கிடுவேன். ஓகே. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான பாருங்க, உட்காரும் போதே அப்படி நல்லா இருக்குல்ல. ராஜா பகவத்னு சொல்லுவாங்க. அதுலயாவது திரும்ப விரிச்சிட்டு உட்காரணும். உங்களுக்கு கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த பக்கம் சாய கூடாது, இந்த சப்போர்ட்டிங் கேக்கெட் வச்சிருக்கேன். அதான் வி ஷேப்னா அப்படி அந்த கார்னர் பிளேஸ் உங்களுக்கு தான். ஆமா. சோ மத்தியானம் சாப்பாடு இங்கேயே சாப்பிடலாம். எல்லாமே நம்ம இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் டேபிளில் உட்கார மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. டேபிள் சும்மா தான் இருக்கும். ஓகே. யாராவது வந்தாங்கன்னா அவங்க பெரியவங்களுக்கு உட்கார முடியும். விருப்பம் பண்ணால் அவங்களும் இங்கே உட்காருவாங்க. பெரியவங்க யாராவது உட்கார முடியலன்னா அவங்க மேலே உட்காரும். ஓகே. இந்த கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்து சாப்பிட்றது வேணுனே தான். கீழே உட்காந்து சாப்பிடணுன்றது பழக்கமாக வச்சுருக்கேன். ஓகே. ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். மேலே உட்காந்து சாப்பிட கூடாதுன்றதுக்காகவே. நல்ல விஷயம். சூப்பர்ண்ணே, சூப்பர். இந்த பிளேஸை பற்றி நிறைய மெமரி சொல்லிட்டீங்க. அப்படி இப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சூப்பரான ஒரு இது என் ஒய்ஃபே வரைஞ்சி ஓகே அவங்களே ஃப்ரேம் பண்ணி இது பண்ணது. அவங்க அவங்களே வரைஞ்சது, அவங்களே டிசைன் பண்ணது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெறும் பிளாக்கு கண்ணனை தான் வரைஞ்சாங்க. ஓகே. அப்புறம் ரொம்ப பிளாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து இதுதான் ரிசல்ட். சூப்பராக இது ஃபுல்லாகவே. அவங்க ஃபுல்லாக எல்லாமே அவங்களுக்கு தான். அதான் சொன்னேன் ஆல்ரெடி. இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான். எனக்கு ஃபியூச்சரில் இன்டீரியர் டிசைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். சின்ன விஷயம் இருந்தாலும் பார்த்து சூப்பராக பண்ணிருக்கேன். நம்ம வந்து ஒன்லி செஞ்சு கொடுக்குறதோட சரியா, அதுக்கே 1000 தடவை சொல்லுவேன் எதுக்கு தேவையாக. ஆனால் நெட் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். அட்லாஸ்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான டீப்பாய் நாங்கள் இங்கே வரனால அவர் நவுத்தி வச்சிருக்காரு இந்த டீப்பாயை. கரெக்டான நடக்கிறதுக்கு இங்கே கன்வீனியாக இருக்காரு. மற்றபடி இங்கே உட்காந்துட்டு கால் நீட்டிக்கலாம் டீப்பாயில். டீப்பாய் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான லொக்கேஷன் போகிறோம், ஃபாலோ பண்ணுங்க. அப்படி சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐலவிலாம் சொல்லியிருக்கீங்களா? இது வரலும் நாங்கள் 2 பேர் சொல்லிக்கிட்டதே இல்லை. இப்போ சொல்ல போறீங்க. அதுதான் சொன்னார் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே ஏதாச்சும் இதில் எங்கள் ஹேண்டே மக்களே அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.